ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ரெக்ஸி. நமக்கு என்ன சமைக்க போகிறோம்னா சிந்தாமணி சிக்கன். அதுக்கு தேவையானதுலான்னு பார்த்துடலாமா? 1/2 கிலோ சிக்கன், 20 வத்தல் விதை இல்லாமல். அடுத்து சின்ன வெங்காயம் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணும். அடுத்தது இதில் அதுக்கு தேவையான எல்லா பொருட்களும் இதில் இருக்குது. எண்ணெய் சூடாகணுன்னு நாம் வத்தலை போடணும். இடித்த இஞ்சி பூண்டு சேர்த்துக்கணும். அடுத்தது நோம்பு வெங்காயம், சீரகமும் சோம்பு சேர்த்துக்கணும். அடுத்தது நம்ம கட் பண்ணி எடுத்த வெங்காயத்தை சேர்த்துக்கணும். சேர்த்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம தண்ணி வரும், நம்ம மூடி போட்டு வேக வச்சிடலாம். அப்போ 1 ஸ்பூன் மஞ்சள் சேர்த்துப்போம். கொஞ்சம் மிளகு பொடி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். பத்து நிமிஷம் நம்ம மூடி போட்டு வேக வச்சிருக்கோம். நம்ம சிந்தாமணி சிக்கன் ரெடி ஆயிட்டு, இது கூட நம்ம கொஞ்சம் மல்லித்தூளை இலை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த சிந்தாமணி சிக்கனை நான் இட்லி கூட சேர்த்து சாப்பிட போறேன். டேஸ்ட் சூப்பரா இருக்கு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க.